Hey guys and வணக்கம் மாமீஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் அப்புக்குட்டி சேனல். இன்றைக்கி சிட் சாட் வித் எக்ஸ்பர்ட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் யார் கெஸ்ட்டாக வந்திருக்கா அப்படின்னா ஸ்ரீகோ இந்தியா குரூப்ஸ் ப்ரெக்னன்சி, ப்ரெக்னன்சி, பேரண்டிங் இதெல்லாம் வந்து சொல்லித்தர ஒரு குரூப் இருக்குது. அதோட மென்டர் மிஸ்ஸஸ் சௌபர்ணிகா அவங்க தான் வந்து நம்ம சேனலுக்கு இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. நான் அவங்கள்ட்ட இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ப்ரெக்னன்சி பற்றி கேள்விப்பட்டிருப்போம், பேரண்டிங்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ப்ரெக்னன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரெக்னன்சியில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட நம்ம கேட்க போகிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள காண்டாக்ட் பண்ணுற இன்ஸ்டா பேஜ் இருந்ததுன்னா நான் கீழே வந்து அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவங்க கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சௌபர்ணிகா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு மை சேனல். இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. உங்களோட பிஸி ஷெடியூலில் எனக்கு நீங்கள் டைம் ஒதுக்குனதுக்கு. Hey Saranya, thank you so much for inviting me as your guest. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள் சௌபர்ணிகா, நீங்கள் வந்து ஸ்ரீகோ இந்தியா குரூப்ஸில் மென்டராக இருக்கீங்க, ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ணுறீங்க. ஸ்ரீகோ இந்தியா குரூப்ஸ்னால் என்ன, அதில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் என்ன, உங்களோட ஜாப் எப்படி இருக்கும் சொல்லுங்களா எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? ஸ்ரீகோ இந்தியா ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணி வந்து நேமே இல்லாம ஒரு 2+ years ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் ஒரு பிஃபோர் 1.5 years முன்னாடி தான் வந்து வி ஹேட் ப்ராப்பரா ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேட் ரெஜிஸ்டர்ட் அண்ட் வி ஹேட் காட் சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ராப்பரா பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் டீம் ஆஃப் 3 mothers ஒர்க்கிங் டுகெதர். எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட்டர்ஸ் தான். இது வந்து ஸ்ரீகோ இந்தியா பத்தி. இது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா 2 ஹாஸ்பிட்டல்ல ஐ ஹேட் அட்டாச்ட். ஒரு ஹாஸ்பிட்டல்ல டைப் இருக்கு. அங்க எப்படின்னா ஐ காட் கிளைண்ட்ஸ் ஃப்ரம் தி டாக்டர் அண்ட் வில் கோ ஆன் தி பேசிஸ், டாக்டர் எப்படி சொல்றாங்களோ லைக் தட். இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல எப்படின்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஐ வில் கோயிங் தேர். I'm going by appointment basis, and if someone seeks for me, I'll get a call from the team and I'll go there and I'll taking classes. If I'm not comfortable to go there abdina, my team members will be going there. Usually hospitals la eppadi irukku pathina will be getting angeye vandu 30+ clients varuvanga. Okay, or of people தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்றது 30ங்கிறது மினிமம் எப்போதுமே 30 ஆக்குபைடா இருப்பாங்க. மேக்ஸிமம் இது வரைக்கும் ரீச் ஆனது பாத்தீங்கன்னா 70 தான் போயிருக்கோம். 70 சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கும் அந்த ஹால்ல. 70க்கு தான் எடுத்திருக்கோம். திஸ் வாட் கோயிங். ஓகே, சூப்பர். இன்னைக்கு டாபிக் வந்து என்னென்னா ப்ரெக்னன்சிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக்கு. பட் அதில் வந்து பேரண்டிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டாபிக் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம பேரண்டிங் இன் ப்ரெக்னன்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி வந்து அதில் எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற நிறைய இந்த மாடர்ன் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி பற்றி நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் கூட நெட்டில் நிறையா இருக்குது, இந்த மாதிரி ப்ரெக்னன்சியில் எப்படி இருக்கணும், நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் ப்ரெக்னன்சிங்கிறது எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? அது எதுக்கான அப்படி ஒரு டேர்ம் நீங்கள் கொண்டு வரீங்க ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது? ஓகே, ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நல்ல கேள்வின்னு சொல்லலாம். இப்போ நீங்க சொல்றீங்க பிரெக்னன்சி வந்து அவேர்னஸ் இருக்கு, எல்லாரும் அட்டென்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா என்னோட வியூல பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக்ல பாத்தீங்கன்னா ஐ வென்ட் டு மை நேட்டிவ். அங்க போனா என்னது டெலிவரி ஆகுறதுக்கு, குழந்தை பொறுக்கிறதுக்கெல்லாம் கிளாஸ் ஆகுது. திஸ் வாட் பீப்புள் இஸ் ஆஸ்கிங். இதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ். ஸோ பிரெக்னன்சிங்கிற கிளாஸஸே வந்து மேபி இங்க நமக்கு சிட்டில நல்ல ரீச் இருக்கிறதா நினைக்கலாம். பட் ஆனா அதுவும் ரீச் இல்லைன்னா அதோட இம்பார்ட்டன்ஸும் இன்னும் தெரியாம தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா ப்ரெக்னன்சி ஏன் அது இம்பார்ட்டன்டா? பிரெக்னன்சியே இருக்கிறப்போ நீங்க ப்ரெக்னன்சி எதுக்காகன்னு கேக்குறீங்க. ப்ரெக்னன்சி கிளாஸஸ் தேவையா அப்படின்னா வெரி சிம்பிள் ஆன்சர், எஸ். எப்படின்னு நான் சொல்றேன். 2 பாயிண்ட். ஒன்னு பாத்தீங்கன்னா டயட், அதாவது இந்த டயாபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ், தைராய்டு, இந்த பிரச்சனை எல்லாம் பிரெக்னன்சில நிறைய பேர்த்துக்கு வருது. இதெல்லாம் பிரெக்னன்சில ஓவர் கம் பண்ணி பிரெக்னன்சி வந்து ஸ்மூத்தான பிரெக்னன்சியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து
ப்ரீ பிரெக்னன்சி கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது ஸ்மூத்தான பிரெக்னன்சி, ஹெல்த்தியா இருக்கணும், பிரெக்னன்சி டேர்ம் வந்து ஸ்மூத்தா போகணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரீ பிரெக்னன்சி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு தெரியும், அதாவது பிரெக்னன்சிங்கிறதே வந்து we are focused on the mother தான், மதருக்கானது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா அப்படி கிடையாது. இப்போ வந்து ஜெண்டர் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகுறாங்க, அந்த மதர் வந்து ஃபீமேல் பேபி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்ல அவங்களுக்கு பாய் பேபி ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஜெண்டர் டிஃபரன்ஸ். எதை பொறுத்து நம்ம சொல்றோம்? அப்பாவோட ஹார்மோன்ஸ் பொறுத்து தான் நம்ம சொல்றோம். அதாவது இப்போ அம்மா கிட்ட உங்களுக்கு சயின்ஸ் படி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கிறது சயின்ஸ் படி நான் சொல்றேன். அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா XX 2 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதே ஃபாதர் கிட்ட X and Yன்னு 2 குரோமோசோம்ஸ் இருக்கு. ஸோ மதர் கிட்ட சேம் குரோமோசோம்ஸ், ஃபாதர் கிட்ட டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஃபாதர் கிட்ட இருக்கக்கூடிய X குரோமோசோம் and combined with the X குரோமோசோம் in the mother அப்படின்னா girl baby is forming. இதுதான். இதே ஃபாதர் கிட்ட இருக்கக்கூடிய Y குரோமோசோம் combining with the X குரோமோசோம் with the mother அப்படின்னா boy baby is forming. இப்படிதான் வந்து ஜெண்டர் டிஃபரன்ஸ் நடக்குது. அப்ப எங்கிருந்து பேபி டிசைட் ஆகுது, எங்கிருந்து டிசைட் அதரோட குரோமோசோம்ஸ் தான் வந்து டிசைடிங் தி ஜெண்டர் ஆஃப் தி பேபி. இது வந்து சயின்ஸ் படி மேக்ஸிமம் பீப்புளுக்கு இப்போ வந்து நெட் வச்சு சர்ச் பண்றதுனால நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஓகே, இது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ட்ரைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரா வரணும் அப்படின்னா ப்ரீ பிரெக்னன்சி கிளாஸஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து என்கிட்ட வரக்கூடிய கப்பல்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கேட்கறது உண்டு. என்ன கேட்பாங்கன்னா, மேம் வந்து ப்ரீ பிரெக்னன்சி கிளாஸஸ்ல நீங்க சொல்லிட்டீங்க பிரெக்னன்சி தான் வந்து அம்மாக்குன்னு இன்குபேட்டர் மாதிரி தான், அதுக்கு முன்னாடி கொடுத்த நீங்க ரெடினஸ் செக்லிஸ்ட், அதாவது பிசிக்கல் ரெடினஸ் செக்லிஸ்ட்னு ஒன்று கொடுப்போம், லைஃப் ஸ்டைல் ரெடினஸ் செக்லிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருவோம். அந்த செக்லிஸ்ட்ல வந்து டிக் போட்டே வருவாங்க மதர்ஸ். டிக் போட்டு வரும்போது இதெல்லாம் ஃபாதருக்கு மட்டும் இருந்தா போதுமே, ஏன்னா ஃபாதர் கிட்ட இருந்து தானே ஒரு செல் வருது, அதை நான் வந்து இன்குபேஷன் பீரியட் மாதிரி 9 months தானே பண்றேன், அப்ப நான் பிரெக்னன்சில மட்டும் இந்த செக்லிஸ்ட் எல்லாம் டிக் போட்டா போதாதா, ப்ரீ பிரெக்னன்சிலையும் நான் இதெல்லாம் டிக் மார்க் போடணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஏன்னு பாத்தீங்கன்னா, அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ரீ பிரெக்னன்சி கேர் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய டயாபெட்டிஸ், தைராய்டு, இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம அம்மா வந்து ஸ்மூத் பிரெக்னன்சியா கொண்டு போகணும் அப்படின்னா அம்மாக்கான ப்ரீ பிரெக்னன்சி ஃபாலோ பண்ணாங்கன்னா தான் அம்மாவோட பிரெக்னன்சி ஸ்மூத்தா இருக்கும். ஃபாதர் ஏன் ஃபாலோ பண்ணுங்கிறது தான் நான் இப்ப சொன்னேன். அந்த நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த குரோமோசோம்ஸ், இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் சம் ட்ரைட்ஸ்ங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீ பிரெக்னன்சிங்கிறது 2 பேருக்கு இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொன்னேன். ஓகே, எனக்கு குட்டி டவுட். அந்த செக்லிஸ்ட் சொன்னீங்கல்ல, ஏதாவது சம் பாயிண்ட்ஸ் அதில் என்ன இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு இருக்குமா, இல்ல அதுல என்ன நீங்க கொடுப்பீங்க? செக்லிஸ்ட் இருக்கும். செக்லிஸ்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் ஒரு 2 சொல்றேன். ஒன்னு வந்து ஃபுட் மேனேஜ்மெண்ட், நமக்கு அதுதான் மெயின். செகண்ட் பாத்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். இந்த 2ம் வந்து ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்கும். அதை தவிர நிறைய இருக்கும், மெடிடேஷன் ஆடியோஸ் இருக்கும், எக்ஸசைசஸ் இருக்கும், நிறைய இருக்கு. மெயினா ஃபாலோ பண்ண வேண்டியது, எல்லாரும் காமனா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபுட் மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது வெயிட் மேனேஜ்மெண்ட். வெயிட் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து யோர் பிரெக்னன்சி. ஓகே ஓகே. ப்ரீ பிரெக்னன்சி கிளாஸ் வந்து நீங்க வந்து 2 பேத்துக்கும் கம்பல்சரியா, இல்ல அம்மா மட்டும் வர்றது அந்த மாதிரியா? கம்பல்சரி 2 பேர் கப்பிள்ஸா தான் வந்து அட்டெண்ட் பண்ணணும், அப்படிதானே? அது அவங்களோட விஷ், we can't insist. இப்படிதான் சொல்ல முடியாது, it will be good, அவ்வளவுதான். பட் இட் இஸ் important mothers as well, ஏன்னா அவங்க தான் அந்த இன்குபேட்டர், அவங்க தான் சொன்னோம் இல்லையா? சோ அந்த இன்குபேஷன் பீரியட்ல எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத ஏர்லியரா தெரிஞ்சுக்கிறது மதருக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், as well as equally important ஃபாதருக்கும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சூப்பர். நீங்க வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பிரெக்னென்ட் ஆகுது கண்டிப்பா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டரா? கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். வெயிட் மேனேஜ் பண்ணாம பிரெக்னன்சி ஆக முடியாது அப்படின்னு கேட்டா ஆகலாம். இட் இஸ் ஃபேட்டா இருக்கவங்களும் கேன் பிகம் பிரெக்னென்ட், லீனா இருக்கவங்களும் கேன் பிகம் பிரெக்னென்ட். அதாவது அண்டர் வெயிட்ல இருக்கவங்களும் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகும், ஓவர் வெயிட்ல இருந்தாலும் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகும். ஆனா 2மே வந்து இட் லீட்ஸ் டு தி காம்ப்ளிகேஷன்ஸ். வெயிட் மேனேஜ்மெண்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரெக்னன்சி ஸ்மூத்தா இருக்காது.
ஓவர் வெயிட்ல இருந்து நான் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆயிட்டேன் அப்படின்னா அதுல என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கு டயபெட்டிஸ் வரும், பிபி வரும், பேபி ஹெல்த்தியா இருக்க மாட்டாங்க, மேக்சிமம் ரொம்ப ஒபிசிட்டியான பேபியா ஃபார்ம் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஓவர் வெயிட்ல இருந்தும் பிரெக்னன்சி ஆக முடியும், அண்டர் வெயிட்ல இருந்தாலும் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆயிரும். வெயிட் மேனேஜ்மெண்ட் நான் கரெக்டா பண்ணினாலும் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆக முடியாதான்னு கேட்டா அப்படி கிடையாது. எந்த வெயிட்ல எப்படி இருந்தாலும் உங்களோட எக் வந்து குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பிரெக்னன்சி ஃபார்ம்ஸ், யூ கேன் கன்சீவ் அ பேபி. ஸோ ஓவர் வெயிட்ல இருக்கும்போது பேபி இஸ் ஃபார்ம், யூ ஆர் பிரெக்னன்ட், யூ காட் பிரெக்னன்ட் அப்படின்னா அதுல என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும்னு பாத்தீங்கன்னா மெயினா அந்த மதருக்கு ஃபார்ம் ஆன அவங்க பேபி வந்து சம்டைம்ஸ் ஒபிசிட்டியா இருக்கலாம், மதருக்கு ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் இருக்கலாம், இல்ல தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம், ஹை பிபி இருக்கலாம். இந்த பிரச்சனையோட யூ ஆர் கேரிங் அவுட் யுவர் பிரெக்னன்சி அப்படின்னா வாட் த எண்ட் வில் பி கண்டிப்பா சி செக்ஷன் தான் மேக்சிமம். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஓவர் வெயிட்ல இருந்து பிரெக்னென்ட் ஆகாம நார்மல் வெயிட்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அண்டர் வெயிட்ல இருக்க மதர்ஸ் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கும். பேபி வந்து ப்ரீடர்ம் பேபியா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ப்ரீடர்ம் பேபினா நம்ம சொல்லுவோம் குறை மாச பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் மீறி இஃப் யூ ரீச் ஃபுல் டேர்ம் அப்படின்னாலும் சி செக்ஷன் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் அண்டர் வெயிட்ல நடக்கும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நார்மல் வெயிட்ல தான் இருக்கனா, என்னோட வெயிட் நார்மல் தானா அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா உங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட போறீங்க அப்படின்னா உங்க டாக்டர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க, மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, BMI அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் 25 அதுதான் அதோட ஐடியல் வேல்யூ. அந்த வேல்யூ ஐடியலா இருக்கிற பட்சத்துல யூ ஆர் அண்டர் நார்மல் வெயிட் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப நீங்க டாக்டர் கிட்ட போறீங்கன்னா உங்க டாக்டர் எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் ஒல்லியா இருக்காங்க, தின்னா இருக்காங்கன்னா அவங்க பார்த்தோன்னே அண்டர் வெயிட்னு சொல்ல முடியாது. ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னாலும் பார்த்தோன்னே தே ஆர் ஒபிசிட்டி ஓவர் வெயிட்னு சொல்ல முடியாது. பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். சோ இது வீட்லயே நீங்க கால்குலேட் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு சின்ன டிப்பும் நான் சொல்றேன், எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது நான் சொல்றேன். அந்த வெயிட் வந்து 25 இருந்தா நம்ம அண்டர் வெயிட்னு சொல்லிடுவோம். அபவுட் 25 இருக்கிற பட்சத்துல ஓவர் வெயிட்னு சொல்லிடுவோம். ஸோ ஹைட் அண்ட் வெயிட் ரேஷியோ வச்சு சொல்றதா இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தா யுவர் நார்மல் வெயிட்ல இருக்கும். எப்படி கால்குலேட் பண்ணணும்னா உங்களோட ஹைட் வந்து ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்கீங்க, இல்ல 158 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹைட் 158 இல்ல 160 62 எந்த ஹைட் இருந்தாலும் அதை -100 பண்ணிக்கணும். 100 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். 162 சென்டிமீட்டர் உங்களோட ஹைட்னா 100 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 62 சென்டிமீட்டர். அந்த 62 தான் உங்களோட ஐடியல் வெயிட். இந்த 62 kgs நீங்க இருக்கீங்க இல்ல அந்த 58 கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் அண்டர் நார்மல் வெயிட். இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணி யூ கன்சீவ் த பியூட்டிஃபுல் பேபி அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா பிரெக்னன்சி ஸ்மூத்தா தான் போகும். எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இஷ்யூஸும் பிரெக்னன்சில வரக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, சூப்பர். எல்லா ஃபுட்ஸும் எடுத்துக்கலாமா இப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க? எனக்கு இதில் ஒரு டவுட் வருது. இப்போ கன்சீவ் ஆக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் குறைச்சிட்டு தான் வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை ஃபுட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ப்ரெக்னன்சியில் வெயிட் ஏறாமல் பார்த்துக்கிறது சொல்கிறீங்களா நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது? பிஃபோர் ப்ரெக்னன்சி ப்ராப்பர் வெயிட்ல இருக்கணும். பிஃபோர் ப்ரெக்னன்சி நீங்க ப்ராப்பர் வெயிட்ல இருந்தாதான் மேக்சிமம் எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பரா வேலை செய்யும். எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பரா இருந்தாதான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ப்ராப்பரா இருக்கும். ஸோ அந்த எக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கும், சீக்கிரமா கன்சீவ் ஆக முடியும். இஃப் யூர் ஓவர் வெயிட்ல இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ரீ பிரெக்னன்சி கேர் கிளாஸ் வரும்போது பாத்தீங்கன்னா சில மதர்ஸ்லாம் ஓவர் வெயிட்ல தான் வருவாங்க. ஓவர் வெயிட்ல அவங்க வரும்போது பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். டாக்டர் சொன்ன பாயிண்ட் என்னவா இருக்கும்னு என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன வெயிட் குறைக்க சொல்லிட்டாங்க மேம், வெயிட் குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்டு இருக்கேன், ஃபுட்டு நிறைய கம்மி பண்ணிட்டேன், இப்படி எல்லாம். இதெல்லாமே பெரிய ஒரு டிராபேக்னு சொல்லலாம். ஏன்னா சப்பாத்தி சாப்பிட்டா வந்து நான் வெயிட் கம்மியாயிடும், ஃபுட் சாப்பிட்டா வந்து வெயிட் வந்து அதிகமாயிடும். இதுவே வந்து ஒரு ராங் கான்செப்ட், ஒரு பெரிய மித். ஆக்சுவலா சப்பாத்தி அண்ட் ரைஸ் போத் பாத்தீங்கன்னா ஈக்குவல் கலோரிஸ் தான் இருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் கலோரிஸ் தான், டிசைட் பண்ணிக்க முடியாது. ஏன் வந்து அப்படி ஒரு ஒரு மிஸ்கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னா சப்பாத்தி வந்து ஈஸிலி கவுண்டபிள், 1 2 3 ஈஸியா கவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபுட் வந்து அப்படியே ஒரு பல்க் போட்டு we are eating, so we cannot கவுண்ட் பண்ண முடியாது. சோ அது ஒரு இதா இருக்கு. அப்ப சாப்பிடும் போது சர்விங்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கும்போது 1 கப் ஆஃப் சர்விங், 2 கப் ஆஃப் சர்விங்ஸ், அந்த மாதிரி சர்விங்ஸ் வச்சு we can have the
include the food in our diet. சூப்பர் சூப்பர். தேர்ட் கொஷின், இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது, நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. பட் இப்போல்லாம் வந்து யங் மதர்ஸ் வந்து யங் உமன்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்களே நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. அது ஏன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக அந்த கஷ்டம்? இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுக்கு வந்துச்சு? முன்னாடியில நம்ம அம்மா காலத்துலலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம கன்சீவ் ஆயிட்டாங்க எல்லாரும். பட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அது எதனால அப்படி ஆகுது?